ஓகே, அடுத்தது நம்மளுடைய கிளாஸில் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது, எப்படி மார்க் பண்ணுறோம். ஒரு ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது, மார்க்கெட் ஒரு பை போய்கிட்டு இருக்கு, சடனாக ஒரு ட்ராப் ஆகிருக்கும். இந்த மாதிரி ட்ராப் ஆகிருந்தால், ஒரு 2 கேண்டில் ஆர் 3 கேண்டிலுக்கு மேலே ட்ராப் ஆகிருந்தால் இந்த ஏரியாவை ரெசிஸ்டன்ஸாக எடுக்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸை எப்படி மார்க் பண்ணுறது? இந்த கடைசி க்ரீன் கேண்டில் இருக்குது இல்லைங்களா, ரெசிஸ்டன்ஸ்க்கு எப்பயும் இந்த க்ரீன் கேண்டிலோட க்ளோஸு ரெட் கேண்டிலோட ஓப்பன் வரும். நீங்கள் க்ரீன் கேண்டிலோட க்ளோஸ் எடுத்துக்கோங்க. இந்த க்ரீன் கேண்டிலோட க்ளோஸ்லேருந்து ஒரு பாக்ஸ், இந்த பாக்ஸ் எவ்வளோ லென்த்து நாம், அதாவது எவ்வளோ ஒய்டாக வரையணும் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா, அதாவது எவ்வளோ நீளம் நமக்கு தேவை, எவ்வளோ அகலம் தேவைன்னு இருக்குது இல்லைங்களா, இந்த பாக்ஸோட சைஸ். இந்த பாக்ஸோட சைஸு நீங்கள் வந்து டாலரில், நான் வந்து பேசிக்காக கோல்டு XAU USD யூஸ் பண்ணுவேன், சரிங்களா. இந்த கோல்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த டாலர் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். அதாவது நான் இப்போ வந்து கரண்ட்டு 4600ன்னு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போது 4600 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 4600லேருந்து 4604 வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 30 மினிட்ஸுக்கான ஒரு டிஸ்டன்ஸ். நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து கோல்டு யூஸ் பண்ணுறேன், நான் ட்ரேட் எடுக்க எல்லாத்துக்கும். அப்போது இந்த கோல்டில் நான் 30 மினிட்ஸில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறேன். அப்படிங்கும் பட்சத்தில் இது வந்து எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, ஏன்னா க்ரீன் கேண்டிலோட க்ளோஸு. நான் இதை எப்படி எடுத்துப்பேன்னா, இந்த இடத்துல என்ன இருக்குது, 4599. நான் எவ்வளோ எடுத்துக்குவேன்னா 4603 வரைக்கும் நான் ஒரு பாக்ஸை மார்க் பண்ணிக்குவேன். எங்கேருந்து மார்க் பண்ணுவேன், க்ரீன் கேண்டிலோட க்ளோஸிலிருந்து இந்த மாதிரி ஒரு $4 நான் மார்க் பண்ணிக்குவேன், சரிங்களா. அதே மாதிரி இது வந்து டைமுக்கு சேஞ்ச் ஆகும், ஒவ்வொரு டைமுக்கும். நான் வந்து 30 மினிட்ஸில், எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு டெக்ஸ்டில் கொடுக்குறேன், எக்ஸாம்பிளுக்கு நான் 30 மினிட்ஸில் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ மார்க் பண்ணுவேன்னா ஒரு $4, அதாவது கோல்டுக்கு. அதே நான் வந்து ஒரு 1 ஹவரில் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு நான் வந்து ஒரு $6 ஆர் $5 நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது நான் வந்து 4 ஹவரில் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவேன்னா ஒரு $8 யூஸ் பண்ணுவேன். அதாவது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுவே நான் வந்து அதே டேல ஒரு மார்க் பண்ணுறேன்னா அந்த டேக்கு நான் வந்து $10 to $15 இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸை நான் மார்க் பண்ணிக்குவேன். $10 to $15 இருக்கிற மாதிரி டேல. அதே மாதிரி நீங்கள் வீக்கில் மார்க் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஒரு $20 to $30 மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் கொடுக்குறேன், $20 to $30. அதுவே நீங்கள் மந்த்லியில் மார்க் பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு $30 to $50 மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸாக கிடைக்கும். இந்த பாக்ஸை மார்க் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா. இந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், இது எக்ஸாம்பிள் ஒரு 30 மினிட்ஸ்னால் நான் ஒரு $4 அந்த ரேஞ்சுக்கு மார்க் பண்ணுவேன். அதே ஒரு வீக்லி ரெசிஸ்டன்ஸ் ஏரியானா இதை நான் எத்தனை டாலருக்கு மார்க் பண்ணுவேன், ஒரு 20 to 30 ரேஞ்சுக்கு மார்க் பண்ணுவேன். அப்போது நான் வந்து இதை வந்து ஒரு 30 மினிட்ஸாக இப்போது அஸ்யூம் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு $4 அந்த ரேஞ்சுக்கு ஒரு பாக்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு மார்க்கெட் பை வந்திருக்கு, ஒரு 4 கேண்டிலோ 2 கேண்டிலோ செல்லாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட். இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸில் 2 வேலை நடக்கும். இதை டச் பண்ணி ரிவர்சல் ஆனால் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பிகம் ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது. இதை சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எம் பேட்டர்ன் சொல்லுவாங்க, ஆர் டபுள் டாப்புன்னு சொல்லுவாங்க. அது உங்களோட சாய்ஸ், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் பிகம் ரெசிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஆர்பிஆர். ஓகேவா. இப்போது மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணியிருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போது நமக்கு என்னது, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட். இதுவே மார்க்கெட் வந்து நல்லா ஒரு 4-5 கேண்டில் இந்த பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வச்சுட்டு ஒரு 4-5 கேண்டில் பை ஆகிட்டு ரிட்டன் இந்த ஏரியாவுக்கு வந்தால் இதை நாம் என்ன சொல்லுவோம்னா
ரெசிஸ்டன்ஸாக ஃபஸ்ட்டு இருந்தது பிகம் சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட். ஏன்னா எப்பயுமே ஒரு ப்ரைஸ் இப்போ மார்க்கெட் இங்கே போயிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்திருக்குன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரைஸ் கரண்ட் மார்க்கெட் இருக்குன்னா இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே சப்போர்ட். சரிங்களா? அப்போது இந்த மேலே இருக்கிற பாக்ஸ் என்ன? ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸு. இப்போது இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சுன்னா இதுக்கு கீழே இருக்கிறது என்ன? சப்போர்ட். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுனால பிகம் சப்போர்ட்டாக மாறுது. சரிங்களா? அடுத்தது இது சப்போர்ட் பிரேக். மார்க்கெட் ஒரு பை போயிருக்கு, ஒரு செல் வந்திருக்கு, இந்த செல் இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் பை போயிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போது மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து பை போயிருக்கு. இந்த பைக்கு அப்புறம் மறுபடியும் இதே ஏரியாவுக்கு வந்தால் சப்போர்ட் பிகம் சப்போர்ட். மார்க்கெட் ஆல்ரெடி சப்போர்ட் இருந்தது, இது சப்போர்ட் பிகம் சப்போர்ட். இதை நாம் எப்படி எடுத்துக்கலாம்னா டபுள் பாட்டம் ஆர் டபிள்யூ பேட்டர்ன். அதை ரெசிஸ்டன்ஸ் பிகம் ரெசிஸ்டன்ஸை எம் பேட்டர்ன் ஆர் டபுள் டாப், இதை டபுள் பாட்டம் ஆர் டபிள்யூ பேட்டர்ன். இந்த மாதிரி இன்கேஸ் இதை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சா பிரேக் அவுட்டு, மறுபடியும் ஒரு 2-3 கேண்டில் போயிட்டு ரிட்டன் இந்த ஏரியாவுக்கு வந்தால் சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஃபஸ்ட்டு இது சப்போர்ட்டாக இருந்துச்சு, இது பிரேக் பண்ணதுனால பிகம் ரெசிஸ்டன்ஸாக மாறுது, அது எஸ்பிஆராக மாறிடும். சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போது இந்த இடம் பாருங்கள், நான் ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். எப்படி வந்திருக்கு? மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு பையாக இருக்குது, இங்கே செல்லாக இருக்குது, நாம் ஒரு ரெசிஸ்டன்ஸை ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சு, ஒரு 3-4 கேண்டில் போயிருக்கு. ரிட்டன் மார்க்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கே வருது. இது பிரேக் அவுட் ஆனதுனால பிகம் சப்போர்ட்டு. ஏன்னா மார்க்கெட் இங்கே இருக்கும்போது இது கீழே இருக்கிறது சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலான்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கருத்துப்படி பார்த்தா இந்த இடம் சப்போர்ட்டாக மாறுது. இப்போது இதை தான் ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட் ஆர்பிஎஸ்ன்னு சொல்கிறோம். மார்க்கெட் இங்கே வந்தால் ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய ஷைன் கொடுக்கும். அது எப்படின்னு நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் நம்மளுடைய என்ட்ரி செட்டப்பில். அடுத்தது சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு பை ஆயிருக்கு, இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருக்கு, பிகம் என்ன மாறுது? ரெசிஸ்டன்ஸாக மாறுது. சேம் இந்த பாக்ஸ் மார்க் பண்ணுறது எல்லாமே நம்ம 30 மினிட்ஸ்க்கு என்ன, 1 ஹவருக்கு என்ன, 4 ஹவர், டெய்லி, வீக்லி, மந்த்லி எல்லாமே பார்த்துட்டோம். சேம் அதே ஒரு வித்தில் தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் பிகம் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது. மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு, மறுபடியும் இது ரெசிஸ்டன்ஸாகவே ஒர்க் ஆகி மார்க்கெட் செல் வந்திருக்கு. சப்போர்ட் பிகம் சப்போர்ட். மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுத்து பை போயிருக்கு, மறுபடியும் அது சப்போர்ட்டாகவே ஆக்ட் ஆகிருக்கு. இதுதான் சப்போர்ட் பிகம் சப்போர்ட். இதை டபிள்யூ பேட்டர்னும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இந்த டபிள்யூ பேட்டர்ன், எம் பேட்டர்ன், டபுள் டாப், டபுள் பாட்டம் இது நம்மளுக்கு மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு டைம் தான். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆர்பிஆர் எஸ்பிஎஸ்ங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ்.